போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினாக்களை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். அதாவது உருவங்கள் கொடுக்கப்பட்டு அந்த உருவத்துள்ள எத்தனை முக்கோணங்கள் உள்ளது, எத்தனை சதுரங்கள் உள்ளது, அந்த மாதிரி வினாக்களை பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி படங்கள் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நிறைய வரும். இப்போ நமக்கு ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்றத நம்ம சொல்லணும். இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணிடுவோம், 2 முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் ஆனால் இதில் 2 முக்கோணம் இல்லை, அதுக்கு மேலேயே முக்கோணங்கள் இருக்குது. இதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா, இந்த முக்கோணங்களை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்ததுன்னா அதனுடைய இந்த அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு இந்த அடிப்பக்கங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரித்திருக்கிற அந்த பகுதிகளுக்கு நம்ம நம்பர் கொடுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம 1ன்னு கொடுக்குறோமா, அடுத்து இந்த பார்ட்டுக்கு வந்து இது வந்து 1, இது வந்து என்னது 2, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கூட்டிடணும். 1 + 2, 1 + 2 இஸ் ஈக்குவல் டு 3. எப்படி இதுக்குள்ளே 3 முக்கோணங்கள் இருக்கா, எப்படி 3 முக்கோணங்கள் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வரையும் போது முதல்ல எடுத்தோடனே என்ன செய்வோம், ஒரு பெரிய முக்கோணத்தை வரைவோம் இல்லையா. பெரிய முக்கோணத்தை முதல் எடுத்தோடனே வரைஞ்சிட்டு, ஒரு பெரிய முக்கோணத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை என்ன பண்ணுவோம், பார்ட்டிஷனாக பிரிப்போம். அப்போ அந்த வரையப்படுகின்ற பெரிய முக்கோணம் 1, அதுக்கப்புறம் இதை 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா. அப்போ இது 1, இது 1, ஆக மொத்தம் எத்தனை முக்கோணங்கள், 3 முக்கோணங்கள். ஆனால் நம்ம பார்த்த உடனே என்ன சொல்லியிருப்போம், 2 முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கொஸ்டின் நம்பர் 2, இன்னொரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் எது, அதை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடிப்பக்கம் எது, இதுதான் அடிப்பக்கம். அப்போ அந்த அடிப்பக்கங்களுக்கு முதல்ல நம்பர் கொடுக்கணும். நம்பர் வந்து எப்படி இருக்கணும், சீக்வென்ஸாக இருக்கணும். 1, 1க்கு அடுத்த நம்பர் என்ன, 2, 2க்கு அடுத்து 3. பார்த்த உடனே நம்ம எண்ணி பார்த்து சொல்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் நீ ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்லணும். ஸோ 1, 2, 3 அடிப்பக்கங்களுக்கு முதல்ல எண்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அடிப்பக்கங்களை என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். 1 + 2 + 3. இப்போ இதை ஆட் பண்ணணும். 1 + 2 எவ்வளோ, 3, 3 + 3 6. நம்ம அப்படியே பார்த்து சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்போம், 1, இது வந்து 3 பகுதியாக இருக்குது, இது ஒரு 3, பெரிய முக்கோணம் 1, 4 அப்படி தான் நம்ம பதில் கொடுத்துருப்போம். பட்டு இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு பார்ட்டையும் எடுத்துக்கணும். இந்த பார்ட் வரைக்கும் எடுத்து இது ஒரு முக்கோணம், அதே மாதிரி இதை எடுத்தால் இந்த பார்ட்டு ஒரு முக்கோணம். ஸோ அதனால் நீ வந்து இந்த மெத்தடில் போடுறது தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உனக்கு பெஸ்ட்டு. அடிப்பக்கங்கள் எதுன்னு பார்க்கணும். அடிப்பக்கங்களை எத்தனை பகுதியாக பிரித்திருக்காங்களோ அதுக்கு வந்து 1 to 3 நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ இங்கே 3ஆவதாக ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதுலேயே 2 பார்ட்டிஷன் இருக்குது. முதல்ல ஒரு பார்ட்டிஷன், கீழே உள்ள பார்ட்டிஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம என்ன செய்யணும், அடிப்பக்கம் எதுன்னு பார்க்கணும். அடிப்பக்கம் எதுன்னு பார்த்துட்டு இது ஒரு அடிப்பக்கம். இந்த அடிப்பக்கத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நம்பர் கொடுத்துடணும். எத்தனை பகுதி பாரு, 1, 2, 3, 4 பகுதிகள் இல்லையா. அப்போ முதல்ல நம்ம இதுக்கு நம்பர் கொடுத்துருவோம். 1, இது வந்து 2, 3, 4. ஓகேவா. அடுத்தது மேலே வந்து ஒரு பகுதியாக பிரிச்சிருக்காங்கல்ல, அப்போ அந்த பகுதிக்கும் நம்ம என்ன கொடுக்கணும், நம்பர் கொடுக்கணும். இப்போ இதுலேயும் இதுலேயும் வந்து 1, 2, 3, 4 பிரிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்பர் கொடுத்துடணும். இப்போ இதுக்கும் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்படி ஆட் பண்ணுவோமோ அது மாதிரி ஆட் பண்ணணும். இது 3, இது வந்து 4. இப்போ ஆட் பண்ணும்போது நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு 1 + 1 + 2 + 3 + 4. அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள பார்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதே 1 + 2 + 3 + 4. ஸோ முதல்ல இதில் எத்தனைன்னு கால்குலேட் பண்ணிடலாம். 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 எவ்வளோ 10. இந்த அடிப்பகுதி வந்து மொத்தம் எத்தனை முக்கோணங்கள், 10 முக்கோணங்கள். அதே மாதிரி மேலே வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோ. இந்த 1 + 2 + 3 + 4, 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. ஸோ இது ஒரு 10, இது ஒரு 10. அப்போ டோட்டலாக மொத்தம் எத்தனை முக்கோணங்கள், 20 முக்கோணங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. 4ஆவதாக ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, இதுதான் கொஸ்டின்.
நமக்கு வந்து பேசிக் தெரியும், எப்படி போடணும்னு நம்மளுக்கு தெரியும். முதல்ல நம்ம எதை எடுத்துக்கணும், அடிப்பக்கம் இது ஒரு அடிப்பக்கம் அடிக்கோடு. அதே போல் இங்கே ஒரு பகுதி பிரிச்சுருக்காங்க, இது ஒரு அடிப்பக்கம். அதே போல் இங்கே ஒரு பேஸ் கொடுத்து இங்கே ஒன்று பிரிச்சுருக்காங்க. அப்போ நம்ம வந்து 3 பகுதியாக பிரித்து கேல்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், போடணும். நம்ம முதல்ல என்ன செய்வோம், இந்த கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு நம்பர் கொடுத்துடலாமா, 1 எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதோ அதுக்கு வந்து 1 2 3 சீக்வன்ஸில் நம்ம நம்பரை கொடுத்துக்கணும். 1 2 3, 3க்கு அடுத்து 4, 4க்கு அப்புறம் 5. இது முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இங்கே நம்பர் கொடுக்கும்போது நம்ம இதை புதுசாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இதனோட கண்டினியூவேஷனை கொண்டு வந்து இங்கே என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து 1, இது 2 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. அடுத்து இங்கே வரணும். இதுக்குமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3. இப்போ ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக கவுண்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ முதல்ல இந்த ரோவை வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோவை கவுண்ட் பண்ணுவோம். 5 + 4 எவ்வளோ, 9, 9 + 3 12, 12 + 2 14, 14 + 1 எவ்வளோ, 15. ஸோ இது வந்து 15. அடுத்து 1 + 2, இது 1 + 2 எவ்வளோ, 3. அடுத்து 1 + 2 + 3, இது வந்து 6. ஸோ டோட்டலாக இது ஒரு 15. அப்புறம் இங்கே ஒரு 3, அடுத்தது 6. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் இதனோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ இதை ஆட் பண்ணுவோமா, 8 14 பேலன்ஸ் 1 24. அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, 24 முக்கோணங்கள் உள்ளன. இப்போ இதை ஆட் பண்ணாமல் நம்ம கணிதம் படி என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சிருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். 1 + 2 + 3 + 4 + 5. கூடுதல் காண்க நம்ம போடுவோம்ல. அப்போ n × n + 1/2, n × n + 1/2. இதில் n வந்து என்னது, 5. அப்போ 5 + 1 எவ்வளோ, 6 பை என்னது, 2. இப்போது இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 3. அப்போ 5 × 3 எவ்வளோ, 15. இதை தான் நம்ம வந்து ஆட் பண்ணி அப்படியே வரிசையாக ஆட் பண்ணி நம்ம என்ன செய்தோம், போட்டோம். இப்போ இந்த சீக்வன்ஸ் சின்னதாக இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், ஆட் பண்ணிடலாம். பட் இதுவே கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + 2 + 3 இருக்கு இல்லையா. அப்போ 1 + 2 + 3. இப்போ இதில் லாஸ்ட் நம்பர் வந்து எண்ணுக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணோம், 3. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் முதல்ல n வருதா, அப்போ 3 × n + 1. அப்போ 3 + 1 எவ்வளோ, 4/2. ஃபார்முலாவில் இருக்கிற 2. இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2 2s are 4. அப்போ 3 × 2 எவ்வளோ, 6. அப்போ இது ஒரு 6. அதே போல் இந்த 1 2 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, 1 + 2. ஸோ 1 + 2. இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, n × n + 1/2, n × n + 1/2. இப்போ nன்றது லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2, n + 1ன்னா 3 பை என்னது, 2. இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அதே தான் நம்மளுக்கு ஆன்சராக வந்து கிடைக்குது. ஸோ இந்த பார்ட்டில் 3, இதில் 15, இதில் 3, இதில் வந்து எவ்வளோ, 6. எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ இதை நம்மளுக்கு நம்பர் கொடுத்துட்டு கூடுதல் காண்க நம்ம போடுவோம் இல்லையா, n × n + 1/2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். இதுதான் இந்த ஃபார்முலா.